பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தீமை உன்னை தண்டிக்கும். நிச்சயமா தீமை ஒரு நாளும் தண்டிக்காம விடாது. ஒருவேளை உடனே கிடைக்காம இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையினால, செயல்னால, பேச்சினால என்ன செஞ்சாலும் சரி, ஒரு நாள் அதற்கு தண்டனை உண்டு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. இருவருக்குள்ளும் ஒரு குறை கிடையாது, சமாதானமாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் புருஷன் சொன்னா, நம்ம நிலவில் உட்காந்து சாப்பிடலாம், நல்ல நிலவு வெளிச்சமாக இருக்கு. சிலர்லாம் அந்த காலத்தில் இந்த நிலா சாப்பாடுன்னு வைப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நிலவு இருந்தது. சொன்னார், வெளியே நல்லா உட்காந்து காத்தாட அழகா இயற்கையில் சாப்பிடலாமான்னார். மனைவி சொன்னா, ஓகே ரைட்டுண்ணா. கொண்டு வந்து நல்ல சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடை போட்டவுடனே இவர் அண்ணாந்து பார்த்தார். பார்த்துட்டு சிரிச்சார். அப்படின்னார். இந்த அம்மா கேட்டாங்க, ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? என் சாப்பாடு நல்லா இல்லையா? இல்லை, நான் வந்து இவ்வளோ தூரம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, அதனால சிரிக்கிறியா? இல்லை, நீ படுத்துகிற பிரச்சனைகளை, பாடுகளை மற்றவங்கள சொல்லாமல் இருக்கனே, என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறியான்னார். இவர் வம்பா போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சிரிச்சேனா. சும்மா எப்படி சிரிப்பேன்? காரணம் இல்லாமல் சிரிக்கிறதுக்கு நீ என்ன பைத்தியமா? சொல்லுன்னு அவனை விடா புடியா பிடிச்சாங்க. கடைசியில் பார்த்தான், சிம்சோன் கேட்ட மாதிரி தெளிலாள்கிட்ட கேட்டானே, சிம்சோன், நீ என்கிட்ட அன்பு இருக்குங்கிற உன் இருதயத்தில் இவ்வளோ மறைச்சி வச்சிருக்கே, என்கிட்ட பொய் சொல்றியன்னு சொல்லி பேசுன மாதிரி உன்கிட்ட இருக்கிறது என்னன்னு சொல்லுன்னு சொன்னான். சரி, மனைவி ஆச்சேன்ட்டு உண்மையை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவனை கொலை செய்தேன். அப்படி கொலை செய்யும்போது அவன் சொல்லிக்கிட்டே செத்தான், இந்த நிலவு சாட்சின்னா. இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த நிலவு வருது, வருஷந்தோறும் பௌர்ணமி வருது போகுது, ஆனால் ஒரு நீதியும் காணாம. என்ன மனைவி அவ்வளோதான். சரி சரி அப்படியா, சாப்பிடுங்கட்ட. ஒரு நாள் இவங்க இருவருக்கும் சண்டை வந்துச்சு. அப்போ வெளியே போய் நின்றுக்கிட்டு சொன்னாங்க, அவனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறியாடான்னாங்களே. எனக்கு அன்பானுலே, தீமை நிச்சயமாக ஒவ்வொருத்தர் செய்கிற தீமையும் அவரவரை கண்டிக்கும். அநேக நேரம் நம்ம நினச்சிக்கலாம், இது யாருக்கு தெரிய போகுது? உடைய வேதாத்மத்தை தயவு செய்து எல்லாரும் கையில் எடுத்து தேடி எடுத்துக்கொண்டு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நன்றி பள்ளி நன்றி பள்ளி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே.
எல்லேசரே உறவாடி மகிழ்ந்திருப்பே. எல்லை மறவாத எல்லேசரே உறவாடி மகிழ்ந்திருப்பே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளும். வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளும். நாதனை முன்னிழலில் நாடொரு வாழ்வேனையா. இயேசுநாதனே முன்னிழலில் நாடொரு வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அநேக நேரங்களில் தீமை தண்டிக்காதுன்னு நினச்சிக்கிறோம். யோசேப்புக்கு செய்த தீமை எப்படி தண்டிச்சிச்சு? அவங்க வாயிலிருந்தே வந்துச்சு. நாம் சகோதரனுக்கு நாம செய்த துரோகம். 42:21 வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. எப்படி உணர்ந்து? இவங்க யாரும் கண்டிக்கல. ஏன்டா இப்படி செஞ்சீங்க? அப்பா கண்டிச்சாரா? இல்லை, யோசேப்பு தான் ஏப்பா இப்படி ஏப்பா செஞ்சீங்க கேட்டானா? இல்லை,
நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கும். எப்படி தண்டிச்சு தெரியுமா? பின்னாடி நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவனை 3 பேரையும் அத்தனை பேரையும் காவலில் வைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அவன் கடைசியில் சொன்னான், என்னப்பா நான் தெய்வனுக்கு பயப்படுற மனுஷன்ப்பா, ஆனால் உங்கள் அத்தனை பேரும் நீங்கள் இருக்க வேண்டாம், ஒருத்தனை இங்கே வச்சுட்டு போய் அவன் தம்பி இங்கே கொண்டு வரட்டோன்னா. அப்போ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஐயோ யோசேப்புக்கு தெரியும் இவங்க தான், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க மனசில் சொல்கிறாங்க, நம்ம சகோதரனுக்கு நம்ம செஞ்சது நம்ம மேலே வந்துருச்சு, உன் தீமை உன்னை தண்டிக்கும். இங்கே பார்க்கிற 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு அரசன் செய்த தீமை. ஏன்னா அரசனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் பாருங்க, ஒரு ஏழைக்கு செய்த அநியாயம். அந்த ஊரில் அரசன் பேர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சமாரியாவிலே வாசிங்க 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனையின் அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம். நல்ல கவனிங்க, ஒரு ஏழை திராட்சை தோட்டம் யாருக்கு பக்கத்தில் இருந்துச்சு? ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த ஏழை தானே இருந்தா என்ன? இருக்கக்கூடாது. இவர் பார்த்தாரு. ராஜா போய் ஒரு நாள் அவன்கிட்ட கேட்குறார், எப்பா இந்த இடத்த எனக்கு கொடுக்குறியா? நான் கீரை கொல்லையாக போகிறேன். திராட்சை தோட்டத்தை என்ன செய்ய போகிறாரு? கீரை கொல்லையாக போகிறான். உனக்கு வேணும்னா பணம் வாங்கிக்க, இல்லைன்னா இதுக்கு வேறு பதிலாக ஒரு இடத்த கூட என்ன செய்கிறேன், தர்றேன். ஆனால் இந்த இடத்த நீ என்ன செய்யணும்? கொடுக்கணுன்னார். அந்த ஏழை பார்த்தான், யார்கிட்ட போய் நியாயம் கேட்குறது? வேலையே பயிரை மேய்தும் போது யார்கிட்ட போய் கேட்குறது? அவன் பார்த்தான், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டான். என்ன சொல்லி வச்சான்? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பார். அவ்வளவுதான். 1 பேதுரு 5:7 வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். உங்க கவலை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி. ஏன் இந்த நாபோத்து கர்த்தர் மேல பாரம் வச்சான் தெரியுமா? ராஜா ஏழைகளை விசாரிக்கணும். ஆனா இவன் என்ன செய்யல? விசாரிக்கல. உன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை கெடுக்க போறேன், அதுக்கு பதிலாக உனக்கு வேற தாரேங்கிறான். யார்கிட்ட போய் சொல்றது? ராஜாவுக்கு மேலே யார் இருக்கா? அடுத்த ராஜா யாரு? பரலோக ராஜா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் அவர்கிட்ட தான் போய் சொல்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை தெரிஞ்சவன் நாபோத்து. அதனால ஒரு பெரிய ஜெபம் பண்ணிட்டான். என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக ஜெபம் பண்ணான். ஆனால் நாபோத்துக்கு இப்படி சொன்னோன்னா கொஞ்சம் வருத்தம். சாரி, ராஜாவுக்கு ஆகாபுக்கு. வீட்டுக்கு போயிட்டார். எப்படி போனாராம்? அது அழகாக எழுதி வச்சிருக்கார். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால், என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியினால அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். உண்மையாய் மனசுல அந்த இடத்த வேணும்னு நினைச்சு கேட்டானா? இல்ல. அப்படி இருந்திருந்தா நிச்சயமா என்ன செஞ்சிருக்கா? கிடச்சிருக்கும். அப்படி விட்டுருப்பான். இவன் தரமாட்டேன்னு சரி வச்சுட்டு போறான்னு விட்டுருப்பான். மனசுக்குள்ள இந்த ஏழை இடம் இங்கே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் இந்த ஏழை நிற்கிறதா? இன்றைக்கி கூட அநேகர் பாருங்க, வசதியானவங்க கொஞ்சம் எளியவங்கள ஒடுக்குவாங்க. இவன் வீட எப்படியா அந்த இடத்துல இருந்து போயிடணும். இது சாதாரணமாக நடக்கிற காரியம் ஊருக்குள்ளே. எத்தனையோ ஊரில் இன்றைக்கி ஆமாம் பிரதர், எனக்கு அப்படி தாம்பிங்க. நீங்கள் ஒரு சின்ன இடம் வச்சுருப்பீங்க, அவங்கள நிறையா இருக்கும். உங்களையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு ஆசை வரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ராஜாவுக்கு அப்படி தான் வந்துச்சு. நாபோத்துட்ட கேட்டார், உனக்கு வேறு தாரேன், இல்லாட்டி இதை விட நல்லது தாரேன், பணம் தாரேன்னா.
ஆனால் அவன் என்ன சொன்னான்? 3ஆம் வசனத்தை பாருங்க. அப்போ அவன் பதில் சொன்னான் பாருங்க. 1 ராஜாக்கள் 21:3 வசனத்தை பாருங்க. நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று காரணம் சொல்லி சொன்னான். எப்பா இது அப்பா அம்மா வச்சுட்டு போனது ஆஸ்தி, அதை அழிக்க கூடாது, கொடுக்க கூடாதுன்னா. ஆனா இவன் கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய். நல்ல கவனிங்க, சலிப்பும் சினமும். எதுக்கு சலிப்பு வருது? அடுத்தவன் இடம் கொடுக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. சலிப்பு வருது. அதே சமயத்தில் கோபம் வருது. என்ன கோபம்? இவன் நமக்கு தரமாட்டேன்னு சொல்லுதா, ஏதாவது ஒரு வழி பண்ணி மனசுக்குள்ளே பிடிங்கணும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனால் அங்கே போய் சாப்பிடாம படுத்துக்கிட்டார். வாசிங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் சாப்பிடாம தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டான். ஏன்னா மனைவி கிட்ட பாத்திரக்கூடாது. ஏன்னா இவனுக்குள்ள மனசுக்குள்ள எப்படியா அந்த ஞாபகத்தோட்டத்தை நமக்கு தரமாட்டேன்டானே, எப்படியா பிடிக்கணும் மனசுக்குள்ள பிறனுக்குரிய ஒன்று இச்சிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அது வந்துச்சுன்னா நிம்மதி போயிடுது. கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை. முகத்தை சோர்புறமாக திரும்பிட்டான். மனைவி கேட்டா, யோ என்னையா சாப்பிடாம படுத்து கிடக்காரு, சலிச்சு போய் படுத்துருக்காரு, நீர் யாரு? இந்த நாட்டினுடைய அரசன். உமக்கு கிடையாத என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லும், நாதத்தை வாங்கித்தாரு. அவன் சொன்னான், ஒன்றும் இல்லைம்மா, நம்ம அரண்மனைக்கிட்ட ஒரு ஏழை ஞாபகத்து இருக்கானே. ஆமாம், அவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருக்கான்ல, அதுதான் தெரியுமே. அதை நான் கேட்டேன், எனக்கு கீரை கொல்லையாக்கணும் கொடுன்னேன். பணம் தரேன்னு சொல்லி பார்த்துட்டேன், இல்லை வேறு இடத்த தாரேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் தரமாட்டேன்றான். இதுதான் எனக்கு சலிப்பு, கோபம்னார். இவதானே, நீ எந்திரிச்சு சாப்பிடியா, நீ எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு மன மகிழ்ச்சியாரு, நான் வாங்கித்தாரேன். எப்படி வாங்கி கொடுத்தா? ஆகாபின் பெயரால். நல்ல கவனிங்க, ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி. ஏன்னா ராஜாட்ட வந்து எதுவும் ஆணை வரணும். அதனால ராஜா பேரால நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு. அவன் முத்திரைனா யாரு? ஆகாப் அந்த அரசனின் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்திலே அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினான். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் என்ன தெரியுமா? வாசிங்க. நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி. இதுக்கு ஒரு பெரிய உபவாசம். நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. நாபோத் அந்த ஏழை இருக்கான்ல, அவனை ஜனத்தின் முன்னாடி நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற 2 பேலியாளின் மக்களை என்ன செய்யுங்க? 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று. எவ்வளவு பெரிய தீமை! மனுஷனுடைய மனசுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. மனுஷன், அதனாலதான் தேவன் அழகா சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். கொண்டு நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். கொண்டு நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடு
போதும் அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாபம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். தோற்றுக்கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயம் அதே சமயத்தில் மகா கிறுக்கும் கேடும் உள்ளது. இருதயத்திலிருந்து புறப்படுதான் மனுஷன் என்ன செய்து தீட்டுப்படுத்த மறந்துடக்கூடாது. இந்த நாபோத்தின் பேக்கு இருக்கிற பட்டணத்துக்கு ஆகாபின் பெயரால் ஒரு நிருபத்தை எழுதி அவருடைய முத்திரையும் போட்டு அங்கே இருக்கிற பெரிய ஆட்களுக்கு அனுப்பி வச்சா. என்ன அனுப்பி வச்சா? அதில் எழுதியிருந்தது என்ன? நாபோத்துக்கு 2 சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆளை ஏற்படுத்துங்க, ஒரு உபவாச ஜெபம்னு அறிவிங்க. அதில் 2 பேலியாளின் மக்கள் எந்திரிச்சு சாட்சி சொல்லணும். நாபோத் என்ன பண்ணா? ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான். அப்படி சாட்சி சொன்ன பின்னாடி அவனை கொண்டு போய் ஊருக்கு வெளியே என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு சாகிற வரைக்கும் கொல்லணும்னா. இதே போல நடந்தது. செத்த உடனே அவனுக்கு அறிவிக்கவும் பட்டது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, யார்? எசபேல் சொல்கிறாங்க, இப்போ எந்திரிச்சு போ, நாபோத் செத்து போயிட்டான், அவனுடைய இடத்த என்ன செய்ய எடுத்துக்கோன்னா. இவன் எடுத்துக்கிறதுக்கு புறப்பட்டு போனால் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருது. என்ன வருது? நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ, நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கிற அதே ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும். எத்தனை பெரிய காரியம்! அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் யோசபாத்தோட யுத்தம் போகும்போது ரதத்திலிருந்து இவனை எடுத்தாங்க, கழுவுறதுக்கு ரதத்தை கழுவ தட்டில் ரத்தம் சிந்திருச்சு. நாய் என்ன செஞ்சு? நக்கிச்சு. உன் தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடு உன்னை கண்டிக்கும். நமக்கு நீதி மற்றவங்க சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும் நாம் செய்கிறது தீமையா நல்லதா. அதனால தான் சொன்னார் வள்ளுவர், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எதையும் செஞ்சு யோசனை பண்ணி செய்யினார். பிறர்க்கு நாம் பிற்பகல் செய்யும் தமக்கு நாம் பிற்பகல். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? ஐயா, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா தொலைக்காட்சி சும்மா வராது. அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு ட்ரிப் கொடுத்துட்டா போதாதா? நாங்கள் ஒரு ட்ரிப் கொடுத்தா எப்படி போதும்? நான் கேட்குறேன், ஒரு நேரம் சாப்பிட்டா நமக்கு போதாதா? அடுத்த நேரம் பசி வந்துடுதில்ல? அது மாதிரி எல்லாத்துக்கும் உண்டு. சேட்டலைட்டுக்கு மாதம் பணம் கொடுக்குறியா? ஒரு தரம் சம்பளம் கொடுத்தா போதாதுன்னு அரசாங்கம் சொன்னால் வேலை ஆப்போமா? மாதம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாம் கட்டி தான் வரணும். ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுக்கணும். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்க, நல்ல ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனால், பார்வையற்றர் மரித்தா கூட சொந்தக்கார அடக்கம் பண்ண வரமாட்டேன்டான். உடனே அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாதுதா? நாம தான் அவங்கள கண்ணு தெரியாதும்போ, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ரொம்ப பூச்சா பூசுறது நிறைய பேர். எப்போவும் இந்த ஃபியூனரல் ஃபண்டு ஒன்று வச்சுருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒரு வாகனத்துக்கே மாதம் 5000 ரூபா செலவழிச்சு தான் ஆகணும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாக்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனம் அல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது பார்த்தீங்களா? அதுலேயும் வரலாம். அதுபோல் QR கோடும் உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த QR கோடு வழியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்கேன் பண்ணி அது வழியாகவே பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சௌரியமானது அது. ஃபோன் நம்பரோடு அடிக்க வேண்டியதில்லை. அந்த QR கோடை கேன்சல் பண்ணிங்க,
அப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த நிமிஷம் இங்கே வந்து சேர்ந்துடும். வரது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கும். நீங்கள் அனுப்பின 100, 50, 150, 200 எதாக இருந்தாலும் சரி, பெறப்பட்டதுன்னு உடனே பதில் சொல்லிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அன்றைக்கு ஒரு அரசன் செய்த தீமை அவனை தண்டித்தது. என்ன தண்டித்தது? உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும், எசபேலின் மாம்சத்தை பறவைகள் தின்னும். ஒரு மனிதன் தீமை செய்யும்போது அது என்ன தெரியறதில்லை, செஞ்ச பிறகுதான் ஐயோ நான் தீமை செஞ்சிட்டேனே, எனக்கு கண்வாரவில்லை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் ஒரு நாள் மற்றவங்களை தீமை செய்யக்கூடாது. எனக்கு தீமை செஞ்சா கூட நான் மற்றவங்களை தீமை செய்யாமல் இருக்கணும். ஏன்னா எனக்கு நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கை வைத்து காத்திருங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நோயின் கொடுமையினாலே படுத்த படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், விடுதலை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.